பஹ்ரைன்ல வந்துட்டு நீங்க எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கணும். டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட வீடியோ நீங்க எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பஹ்ரைனோட ஹிஸ்டரி கிடைக்கும். ஒவ்வொரு ஏரியா போயிட்டு அந்த ஏரியாவோட உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்றது. என்னோட வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் நாலேஜ் கொடுக்கணும். அதாவது அந்த எந்த ஏரியாவுக்கு போகிறேன், அந்த ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஏரியாவோட ஹிஸ்டரி என்ன, அதோட டீட்டெயில் எல்லாமே நான் வந்து என்னோட வியூவர்ஸுக்கு கொடுக்கன்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு ஏரியா போயிட்டு நான் அதோட டீட்டெயிலெலாம் கொடுக்குறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு எதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. என்னோட வீடியோவுக்காக 20 நிமிஷம் வீடியோங்க ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் பஹ்ரைனில் இருந்திருந்தாலும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நிறைய நண்பர்கள்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். பஹ்ரைனில் பார்க்குறதுக்கு இவ்வளோ இடங்கள் இருக்குதா, இது இவ்வளோ ஹிஸ்டரி இருக்கான்லாம் கேட்குறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி வந்துட்டு பஹ்ரைனில் மொஹராக்கு வந்திருக்கிறேன். இந்த மொஹராக்கு வந்துட்டு ஆரம்ப காலத்தில் பஹ்ரைனோட தலைநகராக மொஹராக்கு தான் இருந்திருக்குது. அந்த மொஹராக்கோட நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டு மொஹராக் ஏரியா ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். அங்கே உள்ள நைட் லைஃப்பில் என்ன கடைகள்லாம் திறந்துருக்கா, இல்லை மூடி இருக்கா, அங்கே உள்ள மக்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, எல்லாமே சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு சுற்றி காமிக்கிறேன். அதோட டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். நான் வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த மொஹராக்கு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பார்க்கு. இந்த பார்க்கில் இருந்தால் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து நம்ம போய்ட்டு கம்ப்ளீட் மொஹராக்கை சுற்றி காமிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பார்க்கு பாருங்கள் எவ்வளோ ஜெகஜோதியாக அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன காபி ஷாப் மாதிரி ஒரு பெட்டி கடை மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நிறைய டேபிள்லாம் சேர்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் டஸ்ட்பின்னில் தாங்க எல்லாமே கச்சரா போடுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள் நிறைய சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு பே பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ கிளீனாக சூப்பராக வச்சுருக்கான்னு பாருங்கள். இங்கெல்லாம் வந்துட்டு யாருமே அந்த இடத்துலலாம் பாருங்கள் கச்சரா பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. யாருமே ஒவ்வொரு வேஸ்ட்டையும் கீழேலாம் போட மாட்டாங்க. எவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். அதுதாங்க எனக்கு பஹ்ரைனில் ரொம்ப பிடிச்சது. இது வந்துட்டு ஒரு கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு பீச் மாதிரி தாங்க. இங்கே வந்துட்டு குளிக்க விட முடியாது, நிறைய நடக்கலாம், நிறைய சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் இடம்லாம் இருக்குது. அந்த பாருங்க ஊஞ்சல்லாம் விளையாடுறாங்க. நம்ம தாங்க வயசாகி போச்சு, இல்லைன்னா நம்மளும் போய்ட்டு அதில் உட்காந்து ஊஞ்சல் ஆடலாம். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, இவனுக்கு ஒரு வேலை இல்லை பாரு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால தாங்க நாங்கள் ஊஞ்சல் ஆடலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நைட்டு ஒரு 8:30 ஆச்சுங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாடுது. இங்கே வந்து கடற்கரை ஓரத்தில் இருந்துட்டு கடல் காற்றை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல விளையாடுறதுக்கு வாக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள் பிள்ளையெல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுது பாருங்கள். நமக்கு தாங்க அதெல்லாம் கொடுத்து வைக்கல. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நானும் இந்த இடத்துல வந்து குதிக்கலான்னு பார்த்தேன், நான் குதிக்கலை. எதுக்கு வம்பு நமக்கு. உங்கள் கிஸ்டரில் பார்த்தீங்கன்னா மொஹராக் வந்துட்டு இப்போவும் ஒரு தனி ஐலாண்டு தாங்க இது. இதுக்கு வந்துட்டு 2 பாலம், அந்த ஒரு பாலம் இருக்குது, அங்கே ஒரு பாலம் இருக்குது. இந்த 2 பாலம் தான் மொஹராக்கையும் மனாமாவை இணைக்கிறது. இதுதான் ஆரம்பத்தில் வந்து முத்து குளிக்கிற தலைநகராகவும் இருந்திருக்கு. பேர்லிங் பார்த்தலாம் மொஹராக்கில் தான் இருந்திருக்கு. அதனால் மொஹராக் வந்துட்டு ஒரு பெரிய ஹிஸ்டரியாக இருக்குது. அதனால தான் நான் மொஹராக்கு நைட் லைஃப் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா சூப்பராக சுற்றி காமிக்கணும், உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லி தாங்க அந்த நைட் லைஃப் வீடியோ பண்ணுறது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக அந்த வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க, த்ரோலி என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு ஹிஸ்டரி உள்ள ஏரியா அந்த மொஹராக்கு. இப்போ நான் வந்திருக்கிற இடம் வந்துட்டு மொஹராக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். இந்த இடம் பாருங்கள், இப்போ வந்துட்டு 9 மணி ஆயிடுச்சு. இப்போவும் கடையெல்லாம் பிஸியாக தான் இருக்குது, வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு யாருமே நம்ம ஊராக இருந்தால் 9 மணி 10 மணிக்கெல்லாம் மொத்த ஏரியா விரிச்சு ஓடிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த ஏரியா ஜெகஜோதியாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஒரு துணி கடை உள்ளே வந்திருக்கேங்க. இப்போ இந்த துணி கடை உள்ளே வரும்போது ஒரு சொந்த கதை சோக கதை தாங்க ஞாபகம் வருது. நான்லாம் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிற ஒரு நல்ல சட்டை இருக்காது. நம்ம சட்டையை வந்துட்டு இன் பண்ணியிருந்தோம்னா சட்டையில் பட்டன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சட்டையை வெளியில் விட்டுருந்தோம்னா பேண்ட்டில் வந்துட்டு எங்கேயோ சிப்பு பாதி உடஞ்சி போயிருக்கோம். இல்லைன்னு சொன்னால் பேண்ட் எங்கேயாவது பெல்ட் இல்லாமல் கயிறு வச்சு நம்ம அருணா கயிறுன்னு சொல்லுவோம், அதை வச்சு அந்த பேண்ட்டை கட்டியிருப்போம். அப்போ நம்ம வந்துட்டு சட்டையை இன் பண்ணால் பட்டன் இல்லை, சட்டையை வெளியில் விட்டுருந்தோம்னா பெல்ட் இல்லைன்னு அர்த்தங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் அந்த எவ்வளோ துணியெல்லாம் பாருங்கள் கடல் உள்ளே வர்றது மாதிரி இருக்குங்க. விதவிதமான கலரான சட்டைகள், டிஷர்ட்டு, பேண்ட்டு,
சில்ட்ரன்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. நமக்கு வந்துட்டு இதெல்லாம் படிக்கிற காலத்தில் நம்ம எவ்வளவோ நமக்கெல்லாம் கிராமமே சொத்து இருந்தாலும், ஆனால் விவசாயம் வந்துட்டு ரொம்ப பொய்த்து போயிருக்குங்க. நிறைய பேர் இப்போ வந்துட்டு காவிரி தண்ணியெல்லாம் வரல, மேகதாது அணைக்கட்டம்னு சொல்லி எல்லாம் நமக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நம்மெல்லாம் பெரிய விவசாயிங்க. இன்னைக்கெல்லாம் வெளிநாட்டில் வந்துட்டு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னா அந்த விவசாயம் பொய்த்து போனதுனால தாங்க. இந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஒரு போட்டுக்கிற ஒரு செருப்பு இருக்காது, போட்டுக்கிற ஒரு சட்டைகள் இருக்காது. காலேஜெலாம் போகும்போது செருப்பு இல்லாமல் தான் வெறுங்காலில் காலேஜுக்கெல்லாம் போனது. அதே மாதிரி மாடு மேய்க்கவெல்லாம் போவாங்க. இதில் சொல்கிறதுக்கு கேவலமாக வெக்கமாக கிடையாது. செருப்பு இல்லாமல் ஒரு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு பிஞ்சு போன ட்ரௌசரை போட்டு தான் போவோம். இப்போ பாருங்கள், நம்ம கையில் விலை உயர்ந்த பேண்ட்டெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் நம்ம பிராண்டட் ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது வலிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தாங்க. எனக்கு அந்த விவசாயிகள் மேலே எப்போதுமே ஒரு கரிசனம் உண்டு. ஏன்னா நானும் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தாலும் கஷ்டங்கள் தாங்க. ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்துட்டு மழை வேலைன்னு சொன்னால் இந்த விவசாயம்லாம் ரொம்ப கஷ்டப்படும். நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்தில் வந்துட்டு நாங்கள் அம்மாவோட தாலியில் உள்ள தங்கத்தை கூட விற்று நாங்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணியிருக்கிறோங்க. விவசாயம் பண்ணி 2 மாதத்துல என்ன ஆகும்னா மழையெல்லாம் பெய்யாமல் அந்த பயிரெல்லாம் பட்டு போயிருக்கு. நாங்கள்லாம் அப்பா அம்மா நான் எல்லாரும் சேர்ந்து வயலில் உட்காந்து அழுதுருக்குறோம். அந்த பட்டு போன பயிரை வந்துட்டு சாவின்னு சொல்லுவோம், மாட்டை விட்டு மேய்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வலிகள் நிறைந்ததுங்க. விவசாயிகளுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லை. என்ன சொல்கிறது, எல்லாமே அரசியல் தான், அரசியல் தான். இந்த இடத்துல பாருங்கள், சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் எவ்வளோ விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இப்போ உள்ள கிட்ஸுக்கு, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கெல்லாம் கொடுத்து வச்ச ஒரு வாழ்க்கை தாங்க. இவங்களுக்கு சாப்பாட்டோட கஷ்டமும் தெரியாது, துணிகளோட அருமைகளும் தெரியாது. இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஈஸியாக கிடைக்குது இல்லையா? ஓகே நண்பர்களே, நம்ம சொந்த கதையை சொல்லி உங்களை போர் அடிக்க வேண்டாம். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ வந்துட்டு மொராக்கு பஸ் ஸ்டாண்டு முன்னாடி நிற்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறைய ஸ்வீட் கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய கார்பரேட் ஆஃபீஸும் 1-2 இருக்குது. இங்கே நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுங்க. வாங்க நம்ம வந்து வரலாறையும் உங்களுக்கு சொல்லுவோம். என்னடா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு சொல்கிறான், சொந்த கதை கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வந்துட்டு ஹிஸ்டரியே சொல்லலை அப்படின்னு நினைக்கலாம். இங்கே வந்துட்டு நிறைய சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் இங்கே இருக்குது. நானும் வந்துட்டு ஆரம்பத்தில் செக்யூரிட்டி வேலை பார்க்கும்போது மோராக்கில் தாங்க லாஸ்ட் சான்ஸ்னு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. அந்த மார்க்கெட்டில் தான் நான் செக்யூரிட்டியாக வேலை பார்த்தேன். நைட் டியூட்டிங்க செக்யூரிட்டியாக வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைகள் கஷ்டப்பட்டு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நல்ல நிலைமைக்கு வந்தோம். கஷ்டங்கள் எதுக்காக அதெல்லாம் சொல்கிறது அப்படின்னா, என்னோடய வீடியோ பார்க்குற உங்களுக்கு எப்பாவது டிசப்பாயிண்டட் ஆனீங்கன்னா, வாழ்க்கை என்னப்பா அப்படின்னு போர் அடிக்கன்னு சொன்னீங்கன்னா நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கும். அதெல்லாம் மீறி தான் அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பேர்லிங் பாத் இங்கே இருக்குது. அதாவது 1930 வரைக்கும் இங்கே முத்து குளிச்சிருக்கிறாங்க. இங்கே பெட்ரோலை கண்டுபிடிச்ச பிறகு அது வந்துட்டு மும்பைக்கு மாறிடுச்சு. அப்போ எத்தனை உலகத்தில் உள்ள வியாபாரிகள்லாம் அந்த இடத்துல வந்திருப்பாங்க பாருங்க. மோராக்கு சூக்கு வந்துட்டு இப்பவும் பழமே மாறாமல் அப்படியே தாங்க இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன சந்து பந்தெல்லாம் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், கடைகள்லாம் வரிசையாக கடைகள் இருக்குது. இங்கே நிறைய துணி கடைகள் அதிகம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் கடைகள்லாம் இங்கே இருக்குதுங்க. மொராக்கில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பேங்க் இருக்குது, விதவிதமான ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் எந்த விதமான ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு வேணுமோ எல்லா விதமான ரெஸ்டாரண்ட்டும் இங்கே இருக்குது. விலைகள் வந்துட்டு எல்லாமே நார்மலான ஒரு ப்ரைஸு தான். மோராக்கில் வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கும் வாடகைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லைங்க, ஒரு அஃபர்டபுளான ஒரு ப்ரைஸு தான். மோராக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா அது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸே நமக்கு இருக்காது. எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் தமிழ் ஆளுக, மலையாளிகள், இந்தியன்ஸ் அதிகமாக ரோட்டில் பார்க்க முடியும். பங்களாதேஷ், பாகிஸ்தான் சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் வெளிநாட்டில் இருக்கோம்னு. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நடக்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸானு பாருங்கள். இது வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தாங்க, ஒரு வித்தியாசம் இல்லை. நிறைய கடைகள்லாம் பாருங்கள், துணி கடைகள் அதிகமாக அந்த ஏரியாவில் இருக்குது. இங்கே வந்துட்டு பேர்லிங் பாத்து இங்கே தான் இருக்குது. அதுவும் நான் ஒரு தனி வீடியோவாக கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ உள்ள ஃபுல் ஹிஸ்டரியும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த வீடியோ பாருங்கள்.
கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பேர்லிங் மியூசியமும் இருக்குங்க. பஹரின் முத்து வந்து ஒரு காலத்தில் ரொம்ப புகழ் பெற்றதுங்க. முத்துக்கு பேர் போனது பஹரின்னு. அல்கிலால் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்துட்டு வெர்டிக்கல் கார்டன் ஒன்று இருக்குங்க. என்ன செவத்தில் கார்டனான்னு கேட்கலாம். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செவத்தில் தாங்க கார்டன் அது. அதில் நிறைய நாட்டில் இருந்தெல்லாம் செடிகள்லாம் கொண்டு வந்துட்டு அந்த வெர்டிக்கல் கார்டனை உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக பஹ்ரைனில் இருந்தாலும் சரி, இல்லை மொஹராக்கில் இருந்துட்டு அந்த வெர்டிக்கல் கார்டனை பார்க்காதவர்களாக இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரம் தாங்க. கண்டிப்பாக வெர்டிக்கல் கார்டன்லாம் போய் பார்க்குறத மிஸ் பண்ணிடாதீங்க. அது பக்கத்தில் வந்துட்டு பேல் மியூசியம் எல்லாம் அடுத்தே நடந்து போகலாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே பேர்லிங் பாத் இருக்குது. அதனால் பஹ்ரைனை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்துட்டு ஆரம்ப காலத்தில் பஹ்ரைனுக்கு வந்துட்டு தலைநகராக மொஹராக்கு தான் இருந்திருக்குது. பெர்ஷியன் கல்ஃப்லேயே ரொம்ப மிக பழமையான ஏர்போர்ட் வந்துட்டு மொஹராக்கில் தாங்க இருக்குது. அதுதான் பஹ்ரைனோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட்டு கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் அந்த ஏர்போர்ட்டை வந்து தனி ஒரு வீடியோவை கொடுத்துருந்தேங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நிறைய ஹிஸ்டரி, அந்த ஏர்போர்ட் எந்த காலத்தில் ஆரம்பித்தது, எந்த ஃப்ளைட்டு எங்கே போனது, அது மாதிரி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேங்க. நம்ம எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும், நம்ம எங்கே வாழ்ந்தாலும் அந்த நாட்டோட கல்ச்சர் என்ன, அந்த நாட்டோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேனுங்க. நாளை எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. நான் அதனால தான் ஒவ்வொரு ஏரியா போயிட்டு ஒவ்வொரு லொக்கேஷனாக நான் வந்துட்டு வீடியோ போடுறது. அந்த வீடியோவில் அந்தந்த ஏரியாவோட ஹிஸ்டரியும், அந்த ஏரியாவில் என்னெல்லாம் கிடைக்கும், அந்த ஏரியாவில் யாரெல்லாம் அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறது. இப்போவும் வந்துட்டு இப்போ நான் மொஹராக்கில் பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்டரி சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். பண்டைய காலத்தில் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பண்ட மாற்று முறைன்னு. அந்த காலத்திலேயே இந்தியாவோட அவங்க வந்துட்டு வியாபார தொடர்பெல்லாம் இருந்திருக்குது. இந்த மொஹராக் வந்துட்டு பெரிய ஒரு ஏரியா அது. இது ஒரு நாள் முழுக்க நீங்கள் சுற்றினாலும் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம்லாம் இங்கே இருக்குது. இப்போ நான் ஒரு செருப்பு கடை உள்ள வந்திருக்கேன். செருப்பெல்லாம் பாருங்கள், விதவிதமான செருப்பு, லேடிஸ் செருப்பு, ஜென்ஸு செருப்புன்னு சொல்லிட்டு விதவிதமான செருப்பாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே இவ்வளோ விதமான மாடல், இவ்வளோ விதமான சைஸ் இருக்கான்னு சொல்லி நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு என்ன தெரியும், 8 சைஸு, 10 சைஸு, 11 சைஸ் தான் சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது தான் எவ்வளோ விதமான டிசைன்ஸு, என்ன விதமான சைஸு ஷூவெல்லாம் செருப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. இது வந்துட்டு லேடிஸ் பேக்கெல்லாம் இங்கே நிறைய இருக்குங்க. இந்த இடத்துல ஷூவெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். உண்மையிலே நம்ம கட்டுறது கைமண் அளவு, கல்லாது உலக அளவுங்க. எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குங்க. இப்போ வந்துட்டு நான் இந்த பேர்லிங் பாத் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த ஷூக்கு உள்ளெல்லாம் போவோம். அந்த ஷூக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பழமை மாறாமல் இப்போவும் அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு நேராக போனோம்னா பஸ் ஸ்டாண்டு போகலாம். பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு முன்னாடியே நான் லெஃப்ட் சைடு நான் அந்த ஷூக்கு உள்ளே போகிறேன். நான் அந்த ஷூக்கையும் வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அந்த ஷூக்கில் வந்துட்டு பழமை மாறாமல் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. இதுதாங்க அந்த ஷூக்கு. பாருங்கள் எவ்வளோ ரொம்ப பழமையான கட்டடம் தான் அது. ஆனால் எவ்வளோ நீட்டாக அதை மெயின்டைன் பண்ணுறான்னு பாருங்கள். இங்கேயும் வந்துட்டு நிறைய கடைகள்லாம் இருக்குது இது உள்ள. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் உள்ள கட்டடங்கள் தான். ரொம்ப வருஷங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மொஹராக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புசைத்தின் இருக்குது, அராத் இருக்குது, இத்து இருக்குது, கலாலி இருக்குது, சமாஹிஜ் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாஜெல்லாம் இங்கேருந்து போகலாங்க. எல்லாமே நியர்பை ஏரியா தான். மொஹராக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஏரியா. நீங்கள் சொன்னால் புரியாது. இந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஏரியா அது. இந்த நேராக நான் போகிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஆப்போசிட்டில் தெரிகிறது தான் பேர்லிங் பாத்து. அது உள்ளே நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் அந்த வீடியோ பாருங்கள். இந்த தெரியுது பாருங்கள் பேர்லிங் பாத்து. அது உள்ளே போயிட்டு சுற்றி பாருங்கள். அங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்துலேயும் எல்லா விதமான டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் நேராக போகிறது ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஃபர்னிச்சர் ஷோரூம் கடைகள்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஒரு ரோட்டில் போனீங்கன்னா கேரேஜ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேங்க. இந்த இடத்துலலாம் பாருங்கள் பழங்காலத்து ஒரு சாப்பாடு கடை மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ நான் நேராக வரேன் பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் தாங்க இருக்குது. இந்த ஏரியாவில் வீடுங்களும் நிறைய இருக்குது. இங்கே வந்துட்டு அரபிகளும் வந்துட்டு அதிகமாக வாழ்கிறாங்க இந்த ஏரியாவில், மொஹராக்கில்.
பாருங்க, எங்கே போனாலுமே பிஸியாக தாங்க இருக்குது. இப்போ வந்துட்டு சந்து பந்துக்குள்ளே போனாலும் பிஸியாக தான் இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஃபர்னிச்சர் கடைகள் நிறைய இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெயிண்ட் கடை இருக்குது, அது பக்கத்தில் ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது. ரொம்ப பிஸியாக தான் இருக்குது இந்த ஏரியா. பாருங்கள், இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீக்கெண்டு நைட் டைமாக, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி முடிஞ்சிருச்சுங்க. இப்போவும் பாருங்கள் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சகஜோதியாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா. நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா நேரம் தூங்கி இருப்போம். பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா நைட்டு முழிச்சுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டு. நான் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு சாப்பிட போகிறேன். நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது அங்கெல்லாம் ஃபுட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு கேரேஜ் ஏரியா இருக்குது, அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த ஏரியா ஃபுல்லாக கேரேஜ் தான். நீங்கள் வந்துட்டு உங்கள் வண்டியை எந்த விதமான கார் வச்சுருந்தாலும் அங்கே கொண்டு வந்துட்டு சர்வீஸ் பண்ண முடியும். ஏசியெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா ஏசி ஒர்க்கிங்கெல்லாம் இங்கே நடக்கும். கேஸ்லாம் ஃபில் பண்ணுவாங்க. நானும் ஒரு தடவை இங்கே வந்துட்டு கேஸ் ஃபில் பண்ணியிருக்கிறேன் என்னோட காருக்கு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாமே வந்துட்டு கேரேஜ் தான். இப்படியே நேராக போனோம்னா ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரோட்டோட எண்ட்லேயும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. மோராக்கில் நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதனால் உங்களுக்கு பர்ச்சேஸ்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி ரூம் ரெண்டெல்லாம் வந்துட்டு நார்மலாகவே விலை கம்மியான ரூம் ரெண்டெல்லாம் இங்கே கிடைக்கும். பார்க்கிங் வசதியும் இங்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. என்ன ஒரு ட்ரெடிஷனல் மாறாமல் பஹ்ரைன் வந்துட்டு பழங்காலத்துக்கு போன மாதிரி இருக்கும் இந்த மோராக் ஏரியா பார்த்தீங்கன்னா. இப்போ நான் வந்துட்டு பாருங்கள் பெட்ரோல் ஸ்டேஷனுக்கிட்ட வந்துட்டேன். இந்த பக்கத்தில் அங்கே நம்மள ஒரு துணி கடை காமிச்சேன் இல்லையா, சொந்த கதை சோக கதை சொல்லிக்கிட்டு, அதுவும் இந்த இடத்துல தான், அந்த கார்னரில் தான் அந்த துணி கடை இருக்குது. அந்த துணி கடை முன்னாடி தான் சுற்றி அங்கேயே வந்துட்டோம். இந்த பாருங்கள் அந்த பெட்ரோல் பம்பு. அந்த பெட்ரோல் பம்புலேருந்து இந்த இடத்துல பாருங்கள் ஆப்போசிட்டில் தெரிகிறது. அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஒரு ட்ரேடிங் சென்டர்லாம் இருக்குது. நேராக போனீங்கன்னா அங்கேயும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. பாருங்கள், பிஸியாக தான் இருக்குது இப்போ ஏரியா. எத்தனை மணி நேரம் ஆனாலுமே மோராக் வந்துட்டு பிஸியாக தாங்க இருக்குது. இந்த பாருங்கள், இந்த துணி கடை இந்த கடை உள்ளே தான் போய்ட்டு நான் அந்த துணியெல்லாம் காமிச்சிருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்கில். இப்போ நான் பெட்ரோல் பம்பு உள்ளே வர்றேன் பாருங்கள். இப்போ அந்த ரோடு கிராஸ் பண்ணி அந்த சைடு போகிறோம். இப்போ இங்கே வந்துட்டு 24 மணி நேரமும் பெட்ரோல் ஸ்டேஷன் திறந்து இருக்குது. இந்த பாருங்கள் ரெட் பஸ்ஸு போகுது. இது தாங்க இங்கே உள்ள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ரெஸ்டாரண்ட் மேலே பாருங்கள் என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய மக்கள் வந்துட்டு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டு. நான் கை கழுவிட்டு போயிட்டு ஆர்டர் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்துட்டு மெனு கார்டு வாங்கிட்டு என்னென்ன ஐட்டம்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுக்குறேன். ஒரு கிரில் பீஸு ஒன்று சொன்னேன், ஒரு சன்னா தால் ஒன்று சொன்னேன், அதோட சேர்த்து கொஞ்சம் குப்பூசு தர சொன்னேன். நிறைய பிஸியாக இருக்காங்க பாருங்கள். இந்த மக்கள் வந்துட்டு நல்ல சர்வீஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சர்வீஸு. அவங்க நம்மளை ட்ரீட் பண்ண விதமும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய கஸ்டமர் இருக்குது, ஃபுல் டைம் பிஸியாகவே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 2-3 டைம் வந்திருக்கிறேன். அதனால் எனக்கு இங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எனக்கு பரிச்சயம் தான். இங்கே உள்ள ஸ்டாஃபெல்லாம் வந்துட்டு சில பேர் எனக்கு பரிச்சயமான ஸ்டாஃபு தான். அதனால தான் நான் இங்கே மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டு நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். ரொம்ப ஹைஜீன் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஃபுட்டும் வந்துட்டு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துட்டு வந்துருச்சு. இது டால் ஃப்ரையு, குப்பூஸு, கிரில் பீஸு எல்லாமே வந்துட்டு வந்துருச்சுங்க. நான் இப்போ வந்து இதை சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏரியாவோட ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன். இது கிரில் பீஸு, இது சன்னா தால், இது வந்துட்டு ஆட்டா குப்பூஸுங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த ஏரியாலாம் வந்து வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பாருங்கள். நல்ல ஃபுட்டு இது. நான் அது வந்துட்டு 2-3 தடவை சாப்பிட்டதுனால எனக்கு இதை போய் தெரியும். நான் அந்த வீடியோவில் மோராக்கை வந்து சுற்றி காமிச்சிருக்கேன். அதோட டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கிறேன் வித் ஹிஸ்டரியோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு இந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம். ஓகே நண்பர்களே, நான் வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறேன். நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.